இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்க முக்கியமான கொஷின்ஸில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து சைக்காலஜி கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஜிஎஸ்க்கான கொஷின்ஸ் போடுறேன். நம்ம ஒரு நாள் சைக்காலஜி ஒரு நாள் ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போடுவோம். யாருக்கு இது பயன் இருக்கும் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போலீஸ்க்கு எஸ்ஐக்கு 2 படிக்கிறவங்களுக்கும், அதுக்கு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் படிக்கிறவங்களும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இது முக்கியமான டாபிக். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1946 டிசம்பர் 9. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை கூட்டங்கள் நடைபெற்றன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அரசியலமைப்பு சபையில் எத்தனை கூட்டம் நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கொடி எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கொடி எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜூலை 22. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி. வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 6 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நீர்வாழ் உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா நீர்நாய் கிடையாது, திமிங்கலம் கிடையாது, சுறா கிடையாது. ஆப்ஷன் சி டால்பின் தான் என்னது தேசிய நீர்வாழ் உயிரினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. இவர் தான் என்ன பண்ணாரு முகவுரையை கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டாட்சி முறை தத்துவம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கூட்டாட்சி முறை என்று சொன்னாலே என்ன பண்ணுவோம், கனடால இருந்து தான் பண்ணோம் கூட்டாட்சி முறையை நம்ம எடுத்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா தேசிய பாரம்பரிய விலங்காக யானை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2010. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது எத்தனை அட்டவணைகள் உள்ளது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பிக்கும் போது எத்தனை அட்டவணை எத்தனை இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேற ஆன்சர். இப்போ தற்போது எத்தனை அட்டவணைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 8வது அட்டவணைனா என்னது? ஆப்ஷன் பி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி, அபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி 1995. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 14. பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி 1989. 1989 அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகளில் பணியில் அமர்த்தக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு குறைவாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாதான்? பணியில் அமர்த்தக்கூடாது. இது கூறும் சட்டப்பிரிவு என்னன்னா பிரிவு 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடி நிலை எத்தனை முறை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? இந்தியாவில் இது வரைக்கும் நிதி நெருக்கடி எத்தனை முறை பண்ணுறா? இந்தியாவில் இது வரைக்கும் நிதி நெருக்கடி பிரகடனப்படுத்தவே இல்லை அப்படின்றதுக்கு இல்லைன்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், முதலாக எந்த மாநிலத்தில் அவசர நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது? முதல்ல எந்த மாநிலத்தில் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறு அரசியல் அமைப்பு என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குறு அரசியல் அமைப்பு. ஓகேவா? இதை சிறு அரசியல் அமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 42. ஓகேங்களா? பிரிவு 42 என்ன சொல்லுது? குறு அரசியலமைப்பு சொல்லுது. நெக்ஸ்ட், தேர்தல் ஆணையத்தில் எத்தனை ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இது என்னன்னா ஆப்ஷன் ஏ 3 பேர். ஓகேங்களா? தேர்தல் ஆணையத்தில் ஆணையர்கள் எத்தனை பேர்னா 3 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேர் சொல்லி கேட்பாங்க. 2 பேர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 2 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜ்யசபாவின் உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ராஜ்யசபா உறுப்பினராவது குறைந்தபட்ச வயதுனா ஆப்ஷன் பி 30. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபா உறுப்பினர்களின் கால அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். லோக்சபா வேற, ராஜ்யசபா வேற, எடுத்தும் குழம்பவே கூடாது. லோக்சபா உறுப்பினராவது கால அளவு எவ்வளோ? உறுப்பினர் ஆவறதுக்கு கால அளவு கிடையாது. உறுப்பினர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உறுப்பினராக இருக்கிறாங்க உறுப்பினர்களின் அவங்களோட கால அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். ஓகேங்களா? 5 ஆண்டுகளில் இந்த லோக்சபாவோட பதவி முடிந்துடும். நெக்ஸ்ட் என்ன, ராஜ்யசபாவின் தலைவர் யார்? ராஜ்யசபாவோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் தான் யாரு? ராஜ்யசபாவோட தலைவர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மற்றும் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 18 பேர். ஓகேங்களா, ராஜ்யசபா எம்பி 18 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வயது 35 தான் என்னது துணை குடியரசுத் தலைவர் ஆவறதுக்கு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் என்னது முதல் குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி பிரதீபா பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லுங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆப்ஷன் சி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. அப்போ குடியரசுத் தலைவர் யாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னா பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் துணை பிரதமர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அதாவது முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான். ஆப்ஷன் சி. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் என்ன துணை பிரதமர் சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஓகேங்களா, இப்போ எல்லா கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டினை நான் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நான் வந்து என்னென்னா ஓரளவுக்கு எல்லாரும் படிச்சுட்டேன். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இதில் பார்த்து படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆன்சரும் தனியாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை டெஸ்ட் எழுதியும் பார்த்துருங்க. இது மட்டும் இல்லாத இன்னும் பாலிட்டியில் 50லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் டெஸ்ட் சீரீஸாகவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து டெஸ்ட் எழுதி பயனடைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான, அதாவது பாலிட்டியில் இது படித்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு மொத்த கொஸ்டின்ஸும் ஓகேங்களா, மொத்த கொஸ்டின்ஸ் ஒரு பெரிய வீடியோவாகவும் அதை வந்து பிடிஎஃபாகவும் அதை உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்காகவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதுவே நம்மள சேனலை ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. ஓகே பாய், தேங்க்யூ.